உழவு இயந்திரங்களில் பொருத்தப்பட்ட இயந்திரங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் இழுவை மீன்பிடி தடையை நீக்க கோரி பல பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த 5ஆம் தேதி ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தனர். பின்னர் அவர்கள் அதிகாரிகளிடமிருந்து எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என தெரிவித்து அதே இடத்தில் சத்தியாகிரகத்தையும் ஆரம்பித்தனர். போராட்டங்கள் என்கின்ற விடயங்களை இலங்கையிலிருந்து இல்லாமலாக்கி நியாயமான தீர்வினை வழங்கி நாளாந்த மக்கள் வேலை செய்து பணத்தினை சம்பாதிக்கும் வழியை உருவாக்க வேண்டும் என்பதே எனது கருத்தாகும். இலங்கை முழுவதிலும் இருந்து 2000 அல்லது 3000 பேர் கடற்றொழில் அமைச்சுக்கு வந்தோம். எங்களுக்கு ஒரு சதமேனும் வழங்கவில்லை. அவர்கள் எங்களுக்கு ஒரு கலந்துரையாடலை கூட வழங்கவில்லை. ஜனவரி 5ஆம் தேதி கலந்துரையாடுவதாக கூறினார்கள். எங்களுக்கு எந்த கலந்துரையாடல்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கவில்லை. அதனாலேயே இப்போது நாங்கள் இங்கு வந்துள்ளோம். நாங்கள் ஜனாதிபதியின் மீது நம்பிக்கையுடன் இருக்கின்றோம். இன்று நாங்கள் பேராயரிடம் இதனை பற்றி கூறினோம். நாங்கள் வழக்கை மீள பெற்றுள்ளோம். எல்லாவற்றுக்கும் வழக்கு தொடுப்பது பற்றி பேசுகின்றார்கள். நாங்கள் வழக்கு தொடர மாட்டோம். எங்களுக்கு உதவக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் நீதிமன்றமாகும். அதனாலேயே நாங்கள் நீதிமன்றத்தின் உதவியை நாடினோம். ஆனால் இப்போது அந்த உதவியையும் நாங்கள் திரும்ப பெறுகின்றோம். இந்த அரசியல்வாதிகளின் நம்பிக்கையினால் ஜனாதிபதிக்கு இது ஒரு தடையாக இருக்கலாம் என்பதால் வழக்கை நாங்கள் மீள பெற்றுள்ளோம்.